ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த ப்ளாகில் மார்கழி 1 அன்னைக்கு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ப்ளாக் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மார்கழி 1 ப்ளஸ் பிரம்ம முகூர்த்த பூஜையும் நம்ம இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் முதல் நாளே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நிலவாசலெல்லாம் சுத்தம் செஞ்சு பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. காலைல 2:30 மணிக்கு எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகி கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நான் மாடியில் போயிட்டு அந்த ஒரு நேச்சுரலான ஆக்சிஜனுக்காக கொஞ்சம் நேரம் மாடிக்கு போய் நான் இருந்துட்டு வந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி. யூஸ்வலாக மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு தெருவாசலில் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு விளக்கேற்றுறது தான் பழக்கம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா கொஞ்சம் சேஃப் கிடையாது, அவ்வளோ நேரத்துக்கு கீழே போகிறது அப்படிங்கிறது. அதனால் நான் நிலவாசலில் தான் சுத்தம் செஞ்சு நிலவாசலில் தான் கோலமும் போட்டேன். எனக்கு பெருசாக கோலம் போடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோவா வராது. அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மாக்கோலம் பார்த்திங்கன்னா நான் போட்டுக்கிட்டேன். உங்களால் முடியும்னா நீங்கள் பார்த்திங்கன்னா தெருவாசலில் பார்த்திங்கன்னா போய் கோலம் போடுங்க. அதுவும் காலையில் விடிய இந்த பிறகு போடுங்க. எங்கள் ஏரியாவில் எல்லோரும் நைட்டே போட்டுடுறாங்க. எங்களுக்கு கூட தெரியாமல் நாங்களும் பல வருஷம் நைட்டே கோலம் போட்டுட்டு தான் போய் படுப்போம். ஆனால் நைட்டு கோலம் போடக்கூடாதுங்களாம். பகலில் வர அந்த சுவாசம், அதாவது இயற்கையான அந்த காற்றை ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பகலில் பார்த்திங்கன்னா நம்மளை கோலம் போட சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்கழி மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விஷ்ணு அதுக்கப்புறம் சிவனையும் கும்பிடுற ஒரு உகந்த மாதம், ஒரு தெய்வீக மாதம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுனால இன்னும் ரொம்ப விசேஷம். நீங்கள் ஒரு வேளை பிரம்ம முகூர்த்தத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மார்கழி மாதம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மாதம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன், நீங்கள் 9 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. மாதம் 30 நாள் செய்யலைனாலும் பரவாயில்ல, 9 நாள் மட்டும் செஞ்சால் கூட போதும் தான். அதுக்கே உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். நான் ஒருத்தவங்க சொல்லி இதை கேள்விப்பட்டேன். இந்த மார்கழி மாதம் காலத்தில் டெய்லியுமே எழுந்து தெருவாசல் நிலவாசலை சுத்தம் செஞ்சு அழகான கோலம் போட்டு 2 பக்கமும் விளக்கு ஏற்றினாலே நமக்கு ரொம்ப பெரிய விசேஷம் இருக்குங்களாம். ஒருவேளை உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த ஏற்றுற பழக்கம் இல்லைனாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் எழுந்து நிலவாசலையும் தெருவாசலையும் கோலம் போட்டு 2 பக்கம் விளக்கு மட்டும் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ நான் பூஜை ரூமையும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிட்ருக்கிறேன். ப்ளஸ் இப்போ நம்ம குலதெய்வ சொம்பு எப்போவுமே ஸ்டாண்டர்டாக நான் பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்கிறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீடம் போட்டு அது மேலே குலதெய்வ சொம்பு பார்த்திங்கன்னா பட்டை போட்டு வச்சுட்டு நம்ம குடிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி கொஞ்சோண்டு தசாங்கம், பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பூவை போட்டு நான் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிடுறேன். இந்த சொம்பு தண்ணி பார்த்திங்கன்னா டெய்லியுமே மாற்றணுங்களாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை மட்டும் இல்லாமல் டெய்லியுமே பார்த்திங்கன்னா சொம்பையும் வாஷ் பண்ணி வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த தண்ணி மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை அந்த குலதெய்வ சொம்பு வைக்கிறதா இருந்தால் அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்னொரு ரொம்ப முக்கியமான விசேஷமும் இருக்குது. இன்றைக்கி பஞ்சமி திதி இருக்குது. அதனால் வராகி அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்த டைமிலே பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றிடலான்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம வராகி அம்மனை தீபம் மூலியமாக தான் வழிபட்டுட்டு வரோம். அதனால் வெத்தலையை வச்சு வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். பொதுவாகவே வராகி அம்மனை நம்ம நைட்டில் கும்பிடுறது தான் பழக்கம். நைட்டு 8 மணிக்கு மேலே தான் தீபம் ஏற்றுறது பழக்கம். ஆனால் இந்த பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா நைட்டு 8:30 மணிக்குள்ளேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ முடிஞ்சிருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நம்ம வராகி தாயை வழிபடலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஏற்பாடையும் நான் பார்த்திங்கன்னா காலையில் பண்ணிகிட்ருக்கிறேன். பிரம்ம முகூர்த்தமும் நான் கிட்ட பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கையும் ஏற்றுறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல்ல பூஜை ரூமில் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் தான் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றணும். நிலவாசலில் தான் நம்ம குலதெய்வம் ப்ளஸ் துவாரலட்சுமியும் பார்த்திங்கன்னா வாசம் செய்கிறாங்க. அதனால் நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுறதும் என்னோடய பழக்கம். நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இப்போ பூஜை ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காமாட்சி அம்மா விளக்கு நம்ம அதுதான் முதல் விளக்காக ஏற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ விளக்கு, குலதெய்வ சொம்பு நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு தனியாக ஒரு குட்டி அகல் விளக்காச்சும் வைக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு குட்டி அகல் விளக்கு குலதெய்வ சொம்பு கிட்டேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வராகி தாய்க்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக ஏற்றுற 5 பிரம்ம முகூர்த்த தீபத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றியாச்சு. இன்றைக்கி சுவாமிக்கு பிரசாதமாக நான் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் தான் வச்சுருந்தேன். எந்த ஒரு பூஜையை தொடங்கினாலும் சரி, எந்த ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி, முதல்ல மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சுக்காமல் நான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி மஞ்சள் விநாயகரும் பிடிச்சி வச்சுட்டு முதல்ல விநாயகரை போற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் போற்றி, விளக்கு போற்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராகி அம்மனை வந்து 27 தடவை வந்து பார்த்திங்கன்னா வராகி தாய்க்கும் போற்றி சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நான் இன்றைக்கி வேறு ஒரு பரிகாரத்தையும் நான் வந்து செஞ்சுருந்தேன். நம்ம நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஏற்றிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றுறோம். நம்ம இப்போது வந்து வீட்டுக்குள்ளேயும் எல்லா விளக்கையும் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நிலவாசலுக்கு மறுபடியும் போயிட்டு ஒரு பச்சை கற்பூரத்தை அங்கே வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றிட்டு ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை நம்ம அந்த நிலவாசலில் வச்சு வேண்டிக்கலாம். இந்த மாதிரி 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேண்டுதலை வந்து வச்சு வேண்டிக்கிட்டு அந்த கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மலை ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளோட அன்றாட வேலைகளை செய்யலாம். இந்த பூஜை குறிப்பாக இந்த மாதிரி பச்சை கற்பூரம் வச்சு வேண்டுதல் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக 48 டேஸ் பண்ணணும். உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் மட்டும் தவிர்த்துக்கலாம், மிச்ச நாளில் எல்லாமே பண்ணலாம். இதை வந்து நேரம் கிடையாது, காலையில் நீங்கள் விளக்கு ஏற்றும் போதும் பண்ணலாம், ஈவினிங் நீங்கள் விளக்கு ஏற்ற சில பேர் வந்து 2 வேளையும் நிலவாசலில் விளக்கு போடுவீங்க இல்லையா, நீங்கள் காலைல விளக்கு போடுவீங்கன்னா காலைல பண்ணலாம், இல்லை ஈவினிங் விளக்கு போடுவீங்கனாலும் ஈவினிங் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அந்த நிலவாசலில் வேண்டிக்கிட்டு அந்த கற்பூரம் வந்து அணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம், உங்களுடைய அன்றாட வேலையிலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாள் பண்ணும்பொழுது 100% உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். சந்தேகமாக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சந்தேகம் இல்லாமல் ஒரு திருப்தியாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். நானும் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம பூஜை ரூமுக்குள்ளே வந்து சுவாமிக்கு தீப தூப ஆராதனையை காமிச்சு இந்த மார்கழி 1 பிரம்ம முகூர்த்தத்தை வெற்றிகரமாக வந்து ஆரம்பித்தாச்சு. எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, 9 நாளா 21 நாளா 48 நாளான்னு எனக்கே தெரியல. ஆரம்பிச்சிட்டேன், அது போகிற போக்கில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் கணக்கு கிடையாது, ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து வீட்டில் போட்டுட்டு தான் இருப்பேன். பட் அது வீடியோவாக வந்து எடுக்க மாட்டேன். ஒரு 2 நாள் பண்ணுவேன், 3 நாள் பண்ணுவேன், 4வது நாள் ஏதாச்சும் ஒரு வேலைனால பண்ண முடியாமல் போயிடும். திரும்பி 5வது நாள் 6வது நாள் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அது வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எந்த வேண்டுதலுக்காக கிடையாது, தினசரி என்னுடைய முதல் விளக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் போடணுன்றத மட்டும்தான் என்னுடைய மைண்ட் செட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எழுந்து பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அப்படி அது ஸ்கிப் ஆகிட்டுனாலும் நான் எழுந்து குளிச்சுட்டு வந்து எத்தனை மணிக்கு இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு விளக்கு ஏற்றுறது தான் முதல்ல வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.